நம்ம தேர்தல் காலங்களில் போன வருடம் அதிகமாக கேள்விப்பட்ட பேர் ஒன்று ஜார்ஜ் சொரஸ். ஜார்ஜ் சொரஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியா மேலே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ட்ரம்ப் வந்து ஒரு பதிவை போடுறாரு அவரோட ட்ரூத் சோஷியலில். ஜார்ஜ் சொரஸ் அண்ட் இஸ் ஒண்டர்ஃபுல் ரேடிக்கல் லெஃப்ட் சன் ஷுட் பி சார்ஜ்டு வித் RICO பிகாஸ் ஆஃப் their சப்போர்ட் ஆஃப் violent protest and much more and throughout the United States of America. ஜார்ஜ் சொரஸும் அவனோட இடதுசாரி மகனும் ரெண்டு பேரையுமே RICO அப்படின்ற ஒரு கடுமையான சட்டம், நம்மள ஊப்பான்னு வச்சுக்கங்களேன், UAPன்னு சொல்லக்கூடிய யூபாருக்கு ஈக்குவலான ஒரு சட்டம் RICO ஒன்று இருக்குது, RICOன்னு இருக்குது. அந்த சட்டத்தின் கீழே இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்யணும். அமெரிக்கா முழுக்க எல்லா கலவரமான போராட்டங்களை நடத்தின காரணத்துக்காக அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல ஓப்பன் சோர்ஸ் ஃபவுண்டேஷன், சொசைட்டி ஃபவுண்டேஷன், இவங்களுடைய ஜார்ஜ் சொரஸோடைய நிறுவனம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு எதிராக இருந்தாங்க, இந்தியாவுக்கு எதிராகவுமே இருந்தாங்க. இதில் எலான் மஸ்கோடைய சப்போர்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரம்ப்புக்கு இருக்குது. இப்போ எலான் மஸ்க் ட்ரம்ப்பு கூட இல்லை, அரசாங்கத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். ஆனால் ஜார்ஜ் சொரஸ்ன்ற பேர் எடுக்கும்போது எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹை டைம் ஆக்ஷன் வாஸ் டேக்கன் அகைன்ஸ்ட் சொரோஸ் டைரக்ட்லி. ஒரு தனிநபர் மேலே இவ்வளோ சர்வ வல்லமைப்படுத்த அமெரிக்கா அதிபரே கை வைக்க தயங்குறாரு. உன்னை நான் வந்து இந்த சட்டத்தை போடணும்னு ஒருத்தர் பதிவு போடுறாங்கன்னா அந்த சட்டத்தை போடக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? நீங்கள் ஒரு பெண் எடுத்து கையெழுத்து போட்டிங்கன்னா போடலாம். அப்போது இந்த இடத்துல இவங்களுடைய ட்ரம்ப்புக்கு இப்போவும் ஜார்ஜ் சொரஸை கை வைக்கிறதுக்கான தைரியம் இல்லை அப்படின்றத காமிக்குது. ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு சலசலப்பை மட்டும் உண்டு பண்ணலாம் அப்படின்ட்டு.